மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி துறையினுடைய ஆய்வின் பொழுது ஒவ்வொரு நேரத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு இருக்கிறது, அதை எப்படி நாம் மாற்றம் செய்து அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலே பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏறத்தாழ இந்த வீட்டு அனுமதி கொடுப்பதிலே, கட்டிட அனுமதி கொடுப்பதிலே இருந்த பல சிக்கல்கள், அதில் பலவற்றை நாங்கள் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பூரா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். இதுவரை செய்ததை விட மிக முக்கியமாக பெரிய அளவில் சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிற இந்த 2500 சதுர அடி நிலம் கொண்டவர்கள் 3500 சதுர அடி கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதிக்காக ஒரு சாதாரணமாக வருவதைப் போல மனு போட்டு ஒரு காலதாமதம் ஏற்படுவது, பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும். அதிகாரிகளுக்கும் நிறைய மனுக்கள் வருகிற காரணத்தால், அவர்களுக்கு வேலை பளு அதிகம் இருக்கிற காரணத்தால் சில காலங்களிலே காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது. இதையெல்லாம் உணர்ந்துதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சுயசான்று அடிப்படையில், இது சாதாரண மக்கள் அவர்கள் குடியிருப்பதற்காக கட்டுகிற வீடு கட்டுகிற ஒரு திட்டம். எனவே சாதாரண மக்கள் பயன்படுகிற வகையில் சுயசான்று அடிப்படையில் காலதாமதம் இல்லாமல் அவர்கள் மனு போட்ட உடனேயே அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லி, அந்த அடிப்படையிலே தான் அதற்கான ஏற்பாடு செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மனுவை போட்டுவிட்டு வீடுவை கட்ட துவங்கி விடலாம். ஒன்றே ஒன்று, அவர்களுக்கும் பொறியாளர்கள் என்ஜினியர்ஸ் இருந்துதான் அவர்களையும் வழிநடத்துகிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் விதிமுறைப்படி இருக்கிறதா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இதில் இருக்கிற திட்டம். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இது எந்த இடம் என்றல்ல, எல்லா இடத்திற்கும், தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் எங்கேயும் இதை கட்டினால், வீடு கட்டினால் அதற்கு அனுமதியை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்பொழுதே கூட முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, இந்த ஒரு வார காலத்திற்குள், இந்த 5 நாள் நமக்கு ஒர்க்கிங் டே இருக்கு, இந்த 5 நாளைக்குள்ள என்ன அப்ளிகேஷன் வந்தது, என்ன டிஸ்போஸ் ஆயிருக்கு என்னங்கிறத செக் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி மாதம் நீங்கள் எவ்வளவு மனுக்கள் வந்தது, எவ்வளவு டிஸ்போஸ் ஆயிருக்கு, அதுல ஏதாவது ஆகாமல் இருந்தால், டிஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் அது என்ன காரணம், அது அவங்க பக்கத்தில் ஏதாச்சும் தவறு இருக்கிறதா என்ன என்பதை பார்த்து அவர்களை கைடு பண்ணணும். நீங்கள் எங்களுக்கு சரியாக அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு இப்பொழுது ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அது துவக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் இல்லை, அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் தேவையில்லை. இது அங்கே அவங்களுக்கே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்கள நாங்கள் ஒரு வேண்டுகோளாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது, இந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்களை நல்ல வழியிலே நீங்கள் கொண்டு போக வேண்டும். நாளைக்கு எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்படி பல கட்டிடங்கள் தவறாக கட்டப்பட்டு இன்னைக்கு அவங்க சிரமப்பட்டு இருக்காங்க. இது நீதிமன்றத்துடைய பல உத்தரவுகள், உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே என்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட பேசியிருக்கோம், ஆர்கிடெக்ட் அவங்களோட பேசியிருக்கோம். இவங்க எல்லாரும் அவங்களை கைட் பண்ணணும். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் அதை அவர்களுக்கு செய்து கொடுத்து விட வேண்டும். ஆனால் அதற்காக காலதாமதமோ டிலேவோ ஆகாது. அவர்கள் அனுமதிக்காக கொடுத்து விட்டு அவர்கள் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கணும். அந்த அதிகாரிகளுக்கு நீங்க ஆணையராகட்டும், ஈஓ ஆகட்டும், அவங்களுக்கு உடனடியாக பண்ணணும். இதெல்லாம் ஆன்லைன்ல அவங்க போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, அந்த கட்டிடம் கட்டக்கூடிய அந்த பயனாளி இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ பாட்டு வேலையை ஆரம்பிங்க சொல்றோம். இல்ல, அது விதிமுறைப்படி இருக்க வேண்டும். அது ஆய்வு வருகிற பொழுது யாராச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுனாக்க அது ஆய்வு போக வேண்டிய அவசியம் வரும். அன்னைக்கு அந்த விதிமுறையை மீறி இருக்கக்கூடாது. இது ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு மனு போடும் பொழுது
காலதாமதம் இல்லாமல் வேற ஒன்றும் அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சுய சான்று, இந்த இடம் என்னதுதான், நான் இந்த விதிமுறைகளுக்குள்ள தான் கட்டுறேன், இந்த விதிமுறைகள் எல்லா இன்ஜினியர்ஸுக்கு தெரியும், எனவே இதுக்குள்ள தான் கட்டுறேன் அப்படின்னு அவங்க சுய சான்று கொடுத்துருச்சுன்னா நாம அந்த பர்மிஷனை கொடுத்துறோம். அது பர்மிஷன் வர்றதுக்கு டிலே ஆனா கூட அவங்க வெயிட் பண்ண வேண்டாம், பில்டிங்கை அவங்க கட்ட ஆரம்பிச்சிடலாம். இல்ல, ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சதுன்னா விதிமுறைகள் என்ன இப்பொழுது சொல்லுதோ அந்த விதிமுறை அவங்களுக்கு அப்ளை ஆகும். இல்ல அப்படி இல்ல, அந்த அது திருத்தம் சொல்லுவோம், அது திருத்தம் முடிஞ்சுன்னா திருத்துவோம். அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீ இல்லையா? பஞ்சாயத்து போர்டா இருந்தாலும் சரி, டவுன் பிளானிங்கா இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் மட்டும் தான் ஃப்ரீ இருக்கும். 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கும். அதே மாரி உள்ள இருக்க அந்த இன்க்ளூட் டாக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறவங்க வந்து ஒரு டாக்ஸ் வந்து பஞ்சாயத்து போர்டு கட்டணும். அந்த டாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா? இது கால்குலேஷன் சார். இல்ல இல்ல, அதெல்லாம் வேற, அதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது வந்து அனுமதி, கட்டிட வரைபட அனுமதி, அதுக்கு தான் இது. ப்ளூ பிரிண்ட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கிடையாது, வரி கிடையாது. அது கூட வந்து வரி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அது பார்க்கணும். இல்லம்மா, இது லட்சக்கணக்கில் பயன்படுவாங்க. ஏன்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டடம் கட்டுறவங்க, அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க. அதில் வந்து இப்போ வசதியானவங்க வசதி இல்லைன்னு கணக்கே கிடையாது. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் இது பொருந்தும். மற்றபடி இந்த சேவை பெறுவதற்கு, அந்த சான்று பெறுவதற்கு நம்ம கட்டணம் கட்டணும் இல்லையா? இல்ல, அந்த கட்டணம்ங்கிறது அது வந்து ரொட்டீனா இருக்கும். அதுல வந்து நம்ம அது வரிங்கிறதெல்லாம் இருந்தா தான் அவங்க நாளைக்கு வந்து பேங்குக்கு போகும்போது கூட, இப்போ நீங்க பல பேர் வந்து எங்களுக்கு வரி போடுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. அதனால இந்த வரிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு அத்தாட்சி, அவங்க கட்டணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி. அதெல்லாம் வந்து ரொட்டீனா நடக்கும். ஏற்கனவே பஞ்சாயத்து போர்டு மாதிரி அமைப்புகள் ரொம்ப லாஸ்ட் இருக்கு. அவங்க குறைஞ்சபட்சம் வரி உதவியே இந்த ஹவுசிங் போர்டு அப்ரூவல் தான். அதை எப்படி சார் டேலி பண்ணுறது? எவ்வளோ இழப்பு இருக்கும்? இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஜனங்களுக்கு இது நடக்கணும்னு போட்டிருக்கோம். அதை பற்றி பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் கட்டின வீடுகள் வந்து வாடகைக்கு ஒவ்வொரு முறையுமே நீங்கள் செய்தியாளர் சொல்லிட்டு தான் இருந்தீங்க, வாடகை விட போகிறோன்ட்டு. ஆனால் இன்னும் அது விட்ட மாதிரி இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட அதே வருடக்கணக்கில் வந்தது. நிறைய இடங்கள்ல வந்து அது மெயின்டெனன்ஸ் பண்ணாமே வீணாக தான் போயிட்டு இருக்குது. இப்போதான் நடக்கும் அது. இல்லை, இப்போ கேகே நகரில் வாடகை விட்டுருக்கோம். 110 வீடா 103 வீடானோ, 103 வீடு வந்து வாடகைக்கு விடுறதுக்கு சொல்லி அதில் வந்து ஒரு 50 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு போயாச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் வந்துருக்கு, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைப்படி வந்து அவங்களுக்கு வாடகை கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி மற்ற இடத்துலையும் பண்ணுறோம். இப்போ வந்து அதை விற்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாமா, அது முடியலங்கிறப்போ மறுபடியும் அதை முழுசா எல்லாமே வாடகை கொடுக்கலாம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த வீடு ஒதுக்கீடு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. என்ன வீணா போற அந்த மெயின்டெனன்ஸ் குறைந்த அளவுக்காக வாடகையாக வரலாம்ல அந்த பத்திரிகையாளர்களுக்காக. இந்த பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் பத்திரிகையாளர் என்று நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும். அதனால அந்த துறையில கொடுத்து அங்கிருந்து வந்துருச்சுனாக்க நாங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் வீடுகள் இப்பொழுது காலியாக கூட இருக்கு. அவங்க வந்து அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு வந்துருச்சுனாக்க, ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா அது கொடுத்துருவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.